அப்போ வந்து நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருந்த கடை அவங்க எங்களுக்காக 4 நாள் வந்து போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து கூட்டினதெல்லாம் வந்து என்ன சொன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இல்லடா நீங்க அப்படியே என்ன கத்துட்டு தானே. அதுல ரொம்ப முக்கியமா கத்துட்டது பாத்தீங்கன்னா இருந்தது ஆக்சுவலா அது நம்ம ரோடு தான் சரி. ஆனா ஒரு பேப்பர் ஒரு சின்ன ஒரு குப்பை கூட விடாத அளவுக்கு தான் வேணும். ஏன்னா எங்களுக்கு முனிசிபல்ல இருந்து அண்ணன் சொன்ன மாதிரி வந்து பக்கத்துல உள்ள கடைகள் அது 4-5 நாள் அவங்க என்ன தொழில் பார்த்தாங்க எதுவுமே பார்க்கல. அவ்வளவு சப்போர்ட். ஏன்னா அந்த கடை வாசல்ல தான் ஃபுல்லா உட்காந்து மரிச்சா உட்காந்துருக்காங்க. ஆமா மால்குடி மிட்டாய். அப்போ வந்து நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருந்த கடை அவங்க எங்களுக்காக 4 நாள் வந்து போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து கூட்டினதெல்லாம் வந்து என்ன சொன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது ஒண்ணு. அது மாதிரி இன்னொன்னா அதான் நான் எல்லாரும் சேர்ந்து அப்படி இல்ல ஆண்டவே போற வழியில பாத்தீங்க இவ்வளவு ஒரு பேப்பர் கிடந்துச்சு அப்படின்னா வந்து குடிஞ்சு நேரத்துக்கு போயிடுவோம். அது பின்னால வரவங்களா அது இப்படியே பண்ணி கடைசி மறுநாள் முனிசிபல்ல இருந்து எங்களுக்கு கிளீன் பண்ற ஆள் கொடுத்துருந்தாங்க. அதுலயே ஒரு பிரச்சனை என்னாச்சுன்னா குப்பை போறேன்னு சொல்லி எந்திரிக்க இருப்பான். அவனுக்கு அங்கனக்குள்ளே பக்கத்துலயே ஒரு பக்கத்துலயே ஒரு ரயிலுக்கு உட்காந்துரு அப்படின்ட்டு அங்கங்க பக்கெட் வச்சிட்டோம். இப்ப இதுல வந்து சுவாரஸ்யமான சம்பவம்ல காமெடியான சம்பவம் தான் இது. என்ன பண்ணாங்கன்னா கடைசி இந்த அரெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க 2வது நாள் நினைக்கிறேன். ரெண்டாவது நாள் கடைசி நாள் இல்ல சாமியான பந்தல் போறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு 2 மணி நேரம் தான் உங்களுக்கு. அப்படிங்கிற வந்து தேசிய கொடி வச்சிருந்தா அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த நேரம் கடையில போய் இருக்கிற கடையில ஃபுல்லா இருக்கிற தேசிய கொடியை ஃபுல்லா வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்த பிறகு சேரின்னு சொல்லி கட்டிட்டு உட்காந்துருக்கோம். இப்ப இன்ஸ்பெக்டர் சார் கூப்பிட்டாரு, எதுக்கு தேசிய கொடி கட்டிருக்கீங்கன்னாரு. இல்ல அரெஸ்ட் பண்ண போறேன் ஓட்ட சொன்னா உட்காருங்கடா ஐயோ கொடி செலவு ரொம்ப அதிகமா போச்சு அப்படின்ட்டு இந்த சம்பவம் வந்து நான் போன வீடியோல சொன்ன மாதிரி அந்த முத நாள் அந்த டைம்ல முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் முன்னால ஒரு விஷயம் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா பெர்மிஷனே வந்து 12 மணி 1 மணி வரை தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ தம்பி எல்லாம் ஆரம்பிச்சு ஒரு 5 பேர் 10 பேர் 15 பேருக்குள்ள பசங்க எல்லாம் நின்று இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னால வந்து தனித்தனியா இப்ப இவர் தனியா நான் தனியா அண்ணன் தனியா அந்த மாதிரி தனித்தனியா வந்து பெர்மிஷன் கேட்கிறோம். அப்ப எனக்கு என்ன இது கொடுத்தாங்க அப்படின்னா வந்து போராட்டம் பண்றதுக்கு பெர்மிஷன் கிடையாது, பேரணி நடத்திக்கோங்க அப்படின்னு. பேரணியா பஞ்சமாட்டில இங்கே நடக்க சொல்றாங்க முடியாது பேரணி கட்டுறான் அப்படின்ட்டு ஒன்லி கூட்டத்தை வாழ்க்கை போட்டுக்கோங்கிற முடிவுதான் இருந்தது. அப்ப தம்பி இது பண்ணிக்கிறோம்னா அவர் கூட சேர்ந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயமே. அப்படின்னு இருக்கும்போது அடுத்தடுத்து இப்போ நான் என்னோட இவர் வர்றாரு இப்படியே ஒவ்வொரு க்ரௌடு கூட இது பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன்னா நான் தற்செயல பண்ண விஷயம். எதையும் எந்த ஒரு இன்டென்ஷன்லயும் நம்ம இது பண்ணல. பசங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாம் ஏன்னா காலைல 8:30 மணிக்கு வந்துட்டாங்க. 8 மணில 7 மணி 8 மணி அதான் அந்த டயத்துல வெயில் பிச்சிருச்சு. இப்ப மாதிரிலாம் கிளைமேட் இல்ல, வெயில் 10 மணிக்கே பங்குனி வெயில் பல்லளிச்சு அடிச்ச மாதிரி அடிச்சுது. அப்போ எதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சாப்பிடல. இப்ப தற்செயலா பேசுறோம். இப்ப 2 பேர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு உடனே தண்ணி கேன் எல்லாம் கொண்டு வாங்க தண்ணி கேன் கொண்டு சொல்றோம். அப்போ இப்படியே நிக்கிறேன் பந்தல் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அதுல என்ன முடிவாச்சுன்னா இப்ப போலீஸ் கலைக்கிறாங்களோ இல்லையோ வெயில் நல்லா கலைச்சிடும் ஆளு அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி நம்ம இவரு பிரபு சுதாகர் சொல்லி நம்ம நண்பர் அவர் வந்து 2 பேரும் தான் ஆக்சுவலா இது பண்ண. ஏன்னா அவன் வந்து என்னை தனிப்பட்டு ரொம்ப தூண்டிட்டே இருப்பான். அவன் இந்த மாதிரி பொது காரியங்கள்ல எப்பயுமே நடந்து ஈடுபட்டு இருப்பாப்ல அவரு. அப்போ அவர் சுதாகர் வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கண்டா சொல்லி அவர் தான் கேட்டுட்டே இருக்காப்ல. அப்ப நாங்க கேட்டோம். நானும் அவர் தான் போய் ஸ்டேஷன்ல கேட்கறது பேரணி நடத்திக்கூடா போராட்டம்லாம் வேண்டாம் அப்படின்னோடனே நான் அப்படியே கொஞ்சம் பேக் அடிச்சேன். பேரணி எல்லாம் எங்கடா நடந்தது நீங்க இந்த ஊர் ஃபுல்லா நடந்துட்டு அதுக்கப்புறம் பெர்மிஷன் கேட்ட மாதிரி இல்ல அதுக்கப்புறம் அப்படியே உட்கார்ந்தோம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்ப தம்பி பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. இப்ப இவரோட இதுலதான் தலைமையில தான் இது ஆரம்பிக்கிறோம். அப்போ கரெக்டா ஒரு 11:30 மணி இருக்கும் கிரௌடு கூடுறது போனோடனே டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து இங்க வேற ஏதாவது பண்றானுங்கிற மாதிரி ஒரு விஷயம். அப்போ டிஎஸ்பி வேற சொல்லிட்டு இது என்னாச்சு இது என்ன ஒரு இதுனா சரியான காமெடி. ஆக்சுவலா அன்னைக்கு நடந்தது இல்ல. நான் பந்தல் போட ஆள் வர சொல்லிட்டேன். நம்ம வரதை பாத்துக்கோங்கிற ஒரு இதுலதான் நம்ம பண்ணுவோம். அப்பயும் அப்ப பந்தல் போடணும் அவர் தோண்டிட்டு இருக்காரு. பந்தல் போடுறவர் தோண்டிட்டு இருக்காரு. டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்து அவர் பாக்கெட்ல இருந்து டிஎஸ்பி பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. பெர்மிஷன் யார் அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழ் யாருப்பா பிரசாந்த் யாருப்பா அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்காரு. நான் இவங்களை யாருமே நீங்க போக வேண்டாம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கடா வர அப்படின்னாரு. தம்பி தான் அப்படின்னு சொல்லி பேசினேன். இந்த பந்தல் போடுறதுக்கு யார்கிட்ட சொன்ன அப்படின்னாரு.
நான் என்ன பண்ணிட்டேன், பந்தல் போற யாரும் சொன்னா நான் பந்தல் போறவரை கூப்பிட்டுட்டேன். என்ன மாதிரி வந்துறேன் கூப்பிடாரு அப்படின்னு. அவர் வெறும் ஐயா அப்படின்னு யாரு அப்படின்னு இல்ல பந்தல் போற எவ்வளவு தான் சொன்னேன் அப்படின்னு. இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து நான் ரொம்ப அவர்கிட்ட இதாக பேசுவோம். அவரு வேற இவர்கிட்டையும் கம்பெனி பந்தல் போறதுக்கு இவர்கிட்ட சொன்னியா பெரியம்சன் யார்ட்டையா சொல்ற அப்படின்னு. பெரியம்சன் பந்தல் போற யார்ட்ட சொன்ன இவரு அவரே ஒரு செகண்ட் சிரிச்சாரு. போகடா போய் இந்த மாதிரி இல்ல. ஏன்னா இந்த மைண்ட் செட்ல ஏன் அப்படி இருந்தாருன்னா அந்த போராட்ட காலத்துக்குள்ள எல்லாருமே இதே மைண்ட் செட்ல இருப்போம். ஏன்னா யார மாத்தி யாரும் எல்லாருமே சீரியஸ்னஸ் எதுவுமே இல்ல. என்னாச்சு இப்ப கிண்டல் பண்ணி அவர் அடுத்த செகண்ட் அவர் கோவப்படக்குள்ள நான் என்ன பண்ணிட்டோம் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா, சார் 2 பசங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, வெயில்ல நிக்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, தூக்கி ஜிஎஸ்ல உள்ள இருக்காங்க அப்படின்னா அவருக்கு என்ன பதில் சொல்ல தெரியல. சரி அதனால இருக்கு. ஆமா அதான் சொன்னேன்ல, இல்ல அதான் சொன்ன ரத்தம் கொடுக்க போனாங்க குளுக்கோஸ் அவங்க தூக்கி உள்ள போட்டு வச்சிருந்தோம். அப்புறம் இப்படி சொன்னானே அவர் என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணுங்க 1 மணிக்கெல்லாம் இங்க டயத்துக்கு காலி பண்ணிடுறோம் அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னு போயாச்சு. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிச்சு கூட்டம் கூடி இருக்கு. அதுக்கப்புறம் கட்டுப்படுறது இல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சென்னையில ஆரம்பிச்சு அடுத்து ராஜமந்திரில ஆரம்பிச்சா பக்கத்துல சிவகாசி அருப்புக்கோட்டை எல்லா இடத்துலயுமே சேர்ந்தாங்க. அப்படிங்கிற வந்து பந்தோஸ்து மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ராஜபாளையத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, சாமியான பந்தல் போடுறதுக்கு யார்ட்டும் இல்ல. ஏன்னா யார் வச்சிருக்காங்களோ அந்த வச்சிருக்க டீம்ல இருந்து எல்லாம் போட்டு ஒரு இடத்துல ஆரம்பிச்சது. அது கண்டினியூவா எல்லா இடத்துக்கும் மகப்பேறு மருத்துவமனை ஆப்போசிட்ல அங்க லாஸ்ட் முடிஞ்சிட்டு ஒரு டைம் மகப்பேறு மருத்துவமனை சைட்ல போயிருச்சு. ஒரு டைம் உட்கார்றவங்க வந்து 10,000க்கு மேல ஒரு டைம்ல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க மட்டும் அவ்வளவு. வந்துட்டு போறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 25,000க்கு மேல ஒரு நாள் வந்து அந்த அதுல வந்து இதாயிடுச்சு. அதுல எப்படி ரொட்டீனா வந்து நல்ல கூட்டம். நான் எதிர்பார்க்கவே இல்ல அவ்வளவு தூரம் நம்மளால பண்ண முடியுமாங்கிறது. இப்படி வச்சிருக்கோம் நம்ம அந்த இதை வந்து இந்த போராட்டத்தை வந்து இப்படி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு இப்படித்தான் பாத்துட்டு இருந்தோம் நாங்களும். எங்க போவோம் அங்க போயிருச்சா அங்க போயிருச்சா தலா எங்க இருக்க தாவடா தாவு நாளே தவறு. நீங்க இந்த போராட்டத்துல எனக்கு ஒரு இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து என்னதான் பாக்குறீங்க? நெகிழ்ச்சியான விஷயம் அதான் நல்ல விஷயம் வந்து நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அதுக்கெல்லாம் டைம் பத்தாது. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த 3வது நாள் ஒரு இது அப்படின்னா கொஞ்சம் நாங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப கேரா ஒரு விஷயம் பார்த்துட்டு இருந்தனாலதான் வந்து ஒரு மர்டரே தடுத்த மாதிரி ஒரு விஷயம். ஆக்சுவலா இங்க வச்சு ஒரு மர்டரே பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி இது பண்ணதுதான். இதுவுமே எப்படி எங்களுக்கு தெரியுது அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாங்க தான் தகவல் சொல்றோம். ஏன்னா கூட்டத்துல நின்ன ஒருத்தர் பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு மாதிரி அசம்பவம் இருக்குன்னு என்னை கூப்பிட்டு சொல்றாரு. நம்ம அங்க நம்மள முன்னிலைப்படுத்தினால இப்ப என் பேரு இவர் பேரு இந்த மாதிரி நம்ம ஒரு பசங்க பேரு முன்னால தெரிஞ்சனால யார் டக்குன்னு கூப்பிட்டு சொல்றாரு. அப்ப நான் போய் இன்ஃபார்ம் பண்றேன் சார் இந்த மாதிரி தகவல் இருக்கு. கடைசி பார்த்தோம் அப்படின்னா நாங்க இருந்த இடத்துக்கு பக்கத்து தெருவுல ட்ரைனேஜ்ல நிறைய பொருட்கள்லாம் ஆயுதங்கள்லாம் போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்சம் இதாம இருந்தோம் அப்படின்னா மொத்த தமிழ்நாடும் ஜல்லிக்கட்டை பேசியிருக்கும் போது இல்ல அது வந்து அவங்க பழைய தீட்டு போயிருப்பாங்க. ஊர்ல நாங்க ஆயிருப்போம். இல்ல கடைசி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களை சொல்லிட்டே இருந்தேன் அவங்க திரும்பவும் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா நம்ம அலர்ட்டா இருந்த ஒரு விஷயத்தினாலதான் சப்போர்ட் பண்றாங்க. சரி இவ்வளவு தூரம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வந்துட்டானுங்க. இந்த மாதிரி ஒரு நடக்காம பசங்க உள்ள வந்து வர்றது இல்ல அப்படிங்கறது அவங்க முழுசா நம்ம வந்து என்ன செஞ்சாங்கன்னா மீட்டு இது நாங்க போராட்ட முடிவு வரைக்கும் அவங்க எதுக்குறேன்னு எங்களை பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. வேற எங்க கிட்டத்தட்ட வரல. முக்கியமான விஷயம் இவ்வளவு பெரிய பொதுக்கூட்டத்துல தண்ணி அடிச்சு யாரும் உள்ள வரல உள்ள உட்கார முடியாது. அதான் இது ஆக்சுவலா நம்ம பசங்க அவ்வளவு தூரம் இது மானிட்டர் பண்ணால ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுறது. கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் ஆனா இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் இருக்கனால அதை அலோவ் பண்ணவே இல்லை. இதுல அந்த போராட்டம் நடந்துட்டு போட்டோஸ் எல்லாமே நிறைய சேராவையில வந்து அப்ப பாக்கல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா எனக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு எல்லாருமே பிரிச்சு எடுத்துக்கணும். எடுத்துக்கல வந்து போராட்டத்தை வழி நடத்துறது அவரு பாய் வந்து மைக்க கையில கொடுத்தாச்சு. நான் இவர் வந்து மோகன் அவர் பேரு மைக் மோகன் அப்படிங்கிற வந்து அவரு எடுத்துட்டாரு. பிரசாத் வந்து வெளியில உள்ள பசங்க வர்ற பசங்க அவங்க இது பண்றாங்க. எனக்கு கொடுத்த பொறுப்பு இந்த சொன்னாங்கல்ல தம்பிக்கு என்ன ஒரு மது கோயில வந்து யாருமே உள்ள வரக்கூடாதுங்கிறத வந்து ஸ்ட்ரிக்டா பார்க்கக்கூடிய நானு பிரசாத் ரூத்து மெய்யான ஒரு எல்லாரோட வரிசையா ரெட்டு தலை கிராஸ் வைக்கல வாடடிக்க அவர் தூக்குறா பெர்ஃபியூம் போட்டுக்கீங்க ஃப்ரூட் பெர்ஃபியூம் நல்லா செக் பண்ணி தம்பி கொடுத்த பெரிய பொறுப்பு என்ன அப்படின்னா எல்லா இடத்துக்கும் போற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா ஈஸியா போயிட்டு வந்துருவாப்ல. எவ்வளவு கொடுத்து ஈஸியா போயிட்டு வந்துருவாப்ல. ஆமா இடம் சிறுசா தேவை இருக்கனால. அதை விட வந்து செந்தமிழ் வந்து எல்லாத்துக்கும் எடுப்பு தான் இருப்பான். கீழே குனிஞ்சே போயிருவான். போயிட்டு
என்ன மைக்கு கொடுத்தா அவன் கொஞ்சம் பாத்தமாவே இருப்போம், திடீர்னு புரிஞ்சிருவாங்க.